தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து தென் மாநிலங்களில் இந்திய இறையாண்மையை சீர்குலைக்கின்றன என்று அமைச்சர் பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். தென் மாநிலங்களுடைய பெரும்பாலான தென் மாநிலங்கள் தனி நாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதன் மூலம் இந்தியாவினுடைய இறையாண்மையை சீர்குலைக்க முயற்சித்து வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மாநிலங்களவையில் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது இன்று அவையினுடைய நடவடிக்கைகளானது தொடங்கியவுடனேயே அவை தலைவர் என்ற முறையில் பியூஷ் கோயலுடைய பேச்சிற்கு மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அனுமதியானது வழங்கப்பட்டது. அப்பொழுது மிக குறிப்பாக காங்கிரசினுடைய மூத்த தலைவர் ஒருவரும் துணை முதல்வர் ஒருவருடைய சகோதரருமான ஒருத்தர் இந்தியாவில் தனிநாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது போன்ற பேச்சுக்கள் என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். மிக முக்கியமாக தென்னிந்தியாவிலிருந்து வரும் பெரும்பாலான தலைவர்கள் இது போன்ற கோரிக்கைகளை தான் முன்வைத்து வருகிறார்கள். இவ்வாறு கூறிய தனிநாடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததன் மூலம் அவர்கள் எம்பிக்களாக பதவியேற்கும் பொழுது ஏற்றுக்கொண்ட உறுதிமொழியை மீறியுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் தேசத்திற்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். எனவே பகிரங்க மன்னிப்பை கோர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அந்த பேச்சின் பொழுது முன்வைத்தார். அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்கள் பெரும்பாலும் தனிநாடு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றன. இது இந்தியாவினுடைய இறையாண்மையை சீர்திருக்கும் செயல்களில் தென்னிந்திய மாநிலங்கள் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்தார். அதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சியினுடைய தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே கடுமையான எதிர்ப்புகளை முன்வைத்து பேசியிருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் ஒருபோதும் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சித்தது இல்லை, ஒருபோதும் அனுமதித்ததும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார்கள். ராஜீவ்காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அனைவருமே இந்த இந்தியாவுடைய ஒற்றுமைக்காக பெரும்பாடுபட்டவர்கள் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவையில் குறிப்பிட்டு பேசியுள்ளார். இதனை அடுத்து தற்பொழுது இந்த பேச்சு டி.கே. சுரேஷ், குறிப்பாக கர்நாடகாவுடைய துணை முதல்வர் டி.கே. சிவகுமாருடைய சகோதரரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி.கே. சுரேஷனுடைய அந்த பேச்சின் தொடர்பான நகலை மாநிலங்களவையினுடைய தலைவருடைய பார்வைக்கு அனுப்பி வைப்பதற்கான ஒரு அறிவுறுத்தலை வழங்கி தற்பொழுது அந்த பிரச்சனை என்பது முடித்து வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக டி.கே. சுரேஷனுடைய பேச்சு என்பது விதிகளை மீறி செயல்பட்டிருந்தால் அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது மாநிலங்களவையுடைய தலைவர் ஜெகதீப் தன்கர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.